அப்படின்னு கேட்டேன். எங்கள் முதலாளி சார்பாக நான் டோக்கன் கொடுத்துருக்காங்கப்பா, நான் போகிறேங்கன்னாரு. 5000 இன்னைக்கு பணம் அமுச்சு விட்ருக்காங்கண்ணா. அதனால் நான் ரோட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் அந்த வண்டியில், அவர் வண்டி தானே இது, அந்த வண்டியில் உட்காந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு, அக்கா 5000 பணம் வந்துருச்சுக்கா அப்படின்னாரு. ரேஷன் அரிசி வாங்கிட்டேன்னு கேட்டேன். இல்லைக்கா திங்கக்கிழமை ரேக வைக்க சொல்லிட்டுருக்காங்க. அவங்க பொண்டாட்டி பேர் பிரியங்கா. அவங்க பொண்டாட்டிலாம் எங்ககிட்ட அவ்வளோ பேசுறதில்ல. அவர் நல்லா பேசுவார், நல்ல மனுஷன். எங்களால் அவங்களுக்கு சொன்னதுலேருந்து எங்களால் வீட்டுக்குள்ளே போக முடியலண்ணா. கண்டிப்பாக இவங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க. சுஜித் மரணத்தை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். அதை வந்து எப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சன் நியூஸ் தான் அதை வந்து பேட்டி எடுக்கிறாங்க பாருங்கள், நல்லாவே தெரியுதா, இது கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். எப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு காலையிலே வந்து 5000 வந்துருச்சுன்றதை தான் அது பப்ளிஷேட் பண்ணுறாங்க. 5000 வந்துருச்சு, அதை என்கிட்ட பேசிட்டு தான் அவர் போனார். நான் ரேஷன் கடைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி, நான் திங்கக்கிழமை போகிறேன் அப்படின்ற மாதிரி, 5000 டிராஃபிக் எனக்கு வந்துருச்சு, உனக்கு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாராம். எனக்கு அது கான்செப்டே எனக்கு புரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மரணம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் தான். அது என்ன தான் வட மாநில ஆளாக இருந்தாலும் சரி தான், உயிர் தான், அது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் வந்து அவர் அந்த கூட்டத்துக்கே போயிருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவர் ஒரு மெடிக்கல் பேஷண்ட். அவர் ஏன்னா வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்படின்றப்ப டேப்லெட்டும் எடுத்துன்னு வந்திருக்காரு. இந்தமாதிரி கூட்டம் ஏற்கனவே வந்து 41 பேர் வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்தமாதிரி கூட்ட நெரிசலில் இதேமாதிரி வந்து போய் வெயில் தாங்காமல் நின்று ரொம்ப உடம்பை வருத்திக்கிட்டு இறந்துட்டு இருக்காரு. இது வந்து என்னன்னா பழி தளபதி விஜய் மேலே தான் போடுவாங்க. அவர் கூட்டம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாதான் அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டுன்ட்டு. அவங்க ஃபேமிலி சொல்லி தான் தெரியும். அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். போயிருக்கு ஹாஸ்பிட்டலு. ஏற்கனவே அவர் உடல் ஏதாவது பாதிப்பு இருந்ததுங்களா? ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிருந்துச்சா? இல்லை அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா தான் இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஜிஓ ஒரு வாட்டி பண்ணாங்க, ஆனால் நல்லா தான் இருந்தார். இந்த 1.5 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு பண்ணி. இது வரைக்கும் எந்த தொந்தரவுமே இல்லை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணார், எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன உடல் பெறுவீங்களா இல்லை பெற மாட்டீங்களா? இல்லைங்க சார், செட்டில்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு தான் அவர். ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கு அவர் ஹார்ட்டில். பட் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவர் தவிர்த்திருக்கலாம். அவர் விஜய் மேலே இருக்கிற பாசத்துலேயே நம்ம போயிட்டார் பொழுது பார்க்குறதுக்காக. இது ரொம்ப அரசியல் மயமாக பற்றி பேசக்கூடாது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இதை வச்சு தான் பேசுவாங்க. விஜய் மேலே, தளபதி அவர் மேலே வந்து கேஸ்லாம் போட சொல்லுவாங்க. நேராக போய் சந்தித்து அவங்களுடைய ஒய்ஃபு 2 பசங்க இருக்காங்க, இது காரணம் காட்டி வேறு என்னென்னமோ பண்ண சொல்லுவாங்க. இனிமேல் அது நடக்க தான் போகுது எனக்கு தெரியும். ஆனால் வந்து தளபதி விஜயர்கள் வந்து இந்த குடும்பத்துக்கு எதனா செய்யணுன்றது என் தனிப்பட்ட கருத்தும் தமிழ்நாட்டு மக்களும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்பி பாசத்துக்காக தான் வந்தார். அவர் பிரச்சனை இருந்தும் வந்திருக்காருன்னா ஒரு அன்பு மூலியமாக தான் வந்திருப்பார் பார்க்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இழப்பீடு மாதிரி எதனா அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே? நீங்கள் வந்து அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்குறவங்க அது தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இது வந்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ எல்லாமே வந்து இப்போ தளபதி விஜய் மேலே தான் வந்து பழியை போடுவாங்க. அவர் மூலிமா அவர் வந்தாலே மரண ஓலங்கள், இல்லைனா வந்து மரண ஓலங்களே ஆகாது சரிங்களா. அந்தமாரிலாம் தூத்துக்குடியில் நடந்ததுலாம் மரண ஓலங்கள் நிறைய நடந்திருக்கு. நம்ம சொல்லப்போனால் அது